நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 29 வசனங்கள். எபிரேயர் 12, 22 முதல் 29. தியான வசனம் 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிற செய்தி பிரியமுள்ள ஒரு ஆராதனை, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை. இன்றைக்கு ஆராதனை என்ற பெயரிலே ஏராளமான கூட்டங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கென்று வால் போஸ்டர்களெல்லாம் அடித்து பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த ஆராதனை யாரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது? இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது எதற்கும் முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டு உண்மையான தெய்வத்தை நாம் தூரமாக்கி விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒர்ஷிப் என்கிறதான ஆங்கில வார்த்தை ஒர்ஷிப் என்ற பதத்தோடு ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தேவனுக்குரிய கனத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவர் மட்டுமே ஆராதனைக்குரியவர் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்றால் அந்த ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவராக இருக்க வேண்டும். சாத்தான் தன்னை அனைவரும் ஆராதிக்க வேண்டும் என விரும்பினபடியினால் தள்ளப்பட்டான் என்பதாக ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து கூட அந்த சாத்தான் என்ன செய்கிறான்? தன்னை பணிந்து கொள்ளும்படி கூறினான் என்பதாக மத்தேயு 4, 8, 9 வசனங்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாய் தேவனை ஆராதிப்பவர்களை திசை திருப்புவதுதான் சாத்தானுடைய முக்கிய நோக்கமாக இந்த நாட்களிலே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் நாம் எப்படி தேவனை உண்மையாய் பிரியப்படுத்தலாம் என்று சொல்லி இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஆராதனை என்பது பரவசம் அல்ல, பரிசுத்தம் என்பதை மையப்படுத்தினதாக காணப்பட வேண்டும். நான் நடத்துகிற ஆராதனை அல்லது என்னுடைய ஆராதனை வேலை ஒரு பரவசத்தை கொண்டு வரக்கூடியதாக அல்ல, பரலோகத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும், பரிசுத்தத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. ஆகையினாலே பரிசுத்தம் என் பார்வையிலே காணப்பட வேண்டும், என்னுடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டும், நினைவிலே காணப்பட வேண்டும். அதன் விளைவாக நான் பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நான் பங்குள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மையக்கருத்தை நான் மையப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். சங்கீதம் 96:9 சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. நாம் அவரை ஆராதிக்க நெருங்கின்ற பொழுதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய, அறிய வேண்டிய முதலாவது காரியம் தேவன் பரிசுத்தமானவர் என்பது. இது தேவன் பரிசுத்தமானவர். ஏசாயா தீர்க்கன் தன்னுடைய தரிசனத்திலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்க கண்டார். கேருபீன்களும் சேராபீன்களும் ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்பதாக அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவரின் பரிசுத்த தன்மையை கண்ட ஏசாயா தன்னுடைய உள்ளான அலங்கோலமான சீர்கெட்ட பாவநிலை உணர்ந்து, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று அறிக்கையிட்டான். ஆண்டவரின் தூதன் ஒரு நெருப்பு தழலால் ஏசாயனுடைய உதட்டை தொட்டு பரிசுத்தப்படுத்தினான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். ஆயக்காரன் ஜெபிக்க செல்கின்ற பொழுது தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று புலம்புகிறான். ஆண்டவருடைய மகாபெரிய அற்புதத்தை கண்ட பேதுரு என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆராதனை என்பது என்னுடைய சீர்கேடான அலங்கோலமான உள்ளான வாழ்க்கையை நான் என் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு சீர்பொருந்துவது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பரவசம் பண்ணுகிறோம். அவன் பாடலில் பாடுவது, அடியெடுத்து வைப்பது, பாடல் பாடுவது, கூச்சல் போடுவது, அல்லது கண்களை மூடி நான் பரவச நிலையில் இருப்பது, அது அல்ல. இன்று சபைகளில் பரவசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சபையாரை பரவசப்படுத்த தற்காலத்தில் பல்வேறு செயல்பாடுகள் உண்டு. செவிக்கினிய இசைகள், அதிர வைக்கும் பாடல்கள் சாதாரண பொழுதுபோக்கை போல் அங்கே காணப்படுகிறது. ஏதோ ஒரு சமுதாய கூடத்திலே இருந்து நாம் அங்கே ஒரு கலை நிகழ்ச்சியை கேட்பது போல இருக்கிறது. வேதனையான காரியம், வேதனையான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். அங்கே கைதட்டுவதும்
சிலரை வரவேற்பது கூட, இவரை வரவேற்போமா, இந்த பிரசங்கியாரை வரவேற்போமா, கைதட்டுவோம் எல்லாரும் என்று சொல்லி தேவனுடைய பரிசுத்த சமூகம். சாலமோன் தன்னுடைய தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது அந்த ஆலயம் கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஆயுதங்களின் சத்தம் கூட அங்கே கேட்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். சமன் செய்த கற்களாலே ஆலயத்தை கட்டினான். இந்த ஆலயம் ஒரு அலங்கோலமான கேலிக்கூத்தான ஒரு நிலைக்குள்ளாக ஆராதனை என்ற பெயரிலே கொண்டு செல்லப்படுகிறதை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. பரிசுத்த தேவனை பார்த்த கண்கள் பரிசுத்தமில்லாத தன்னுடைய உள்ள கிடக்கை, தன்னுடைய உள்ளான வாழ்க்கையை தேவனிடத்திலே கொண்டு வந்து, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை கழுவும் என்று சொல்வது ஆராதனையாக இருக்க வேண்டும். நான் பாவி என்று அவன் உணர்ந்து பாவத்திலிருந்து மீள்வதற்குரிய வழியை தேவனிடத்திலே பெற்றுக்கொள்வதற்குரியதாக இருக்க வேண்டும் ஆராதனை என்பது. அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று நம்முடைய ஆலய ஆராதனைகள் எப்படிப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது? ஆராதனை என்பது, ஒரு சகோதரன் தன்னுடைய மனைவியை குறித்து விதமாக சொன்னார். என்னுடைய மனைவி பல பாஷை பேசி ஆலயத்தில் அங்கே ஆராதனை நடத்துகின்ற பொழுது அப்படியே பரலோக தூதனை போல என் மனைவி இருப்பாள். ஆனால் வீட்டிற்கு வந்து சமையலறைக்குள்ளாக வந்து விட்டால் அவள் ஒரு பிசாசு மாதிரி இருப்பாள் என்பதாக சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பரவச உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். பரவசத்தை நீக்குவோம். ஆமோஸ் 5:23, 24 மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறார். பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். பாட்டுகளின் இரைச்சல் என்பது அளவுக்கு மிஞ்சி சத்தமிடுதல், கூப்பாடு போடுதலாகும். பாட்டுகளின் இரைச்சலில் ஆர்வமில்லாத கர்த்தர் எதை விரும்புகிறார்? வசனம் 24 பார்க்கிறோம். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வரட்டும் என்று விரும்புகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாறி அனுபவத்தை பெற்றோரின் நிலைப்பாடாக காணப்படுகிறது. இரண்டாவதாக, ஆராதனையானது சிருஷ்டி கர்த்தரை மையப்படுத்த வேண்டும். படைப்பை அல்ல, படைப்பாளரை மையப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். யாத்ராகமம் 20:4 மற்றும் 5 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உண்டாயிருக்கிற கொப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நான் எரிச்சலுள்ள தேவன் என்று தேவன் சொல்லும் முதலிடம் இதுதான். தேவன் தமது மகிமையை வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டார். மனிதரால் உண்டாக்கப்பட்ட கட்டிடங்களை விக்கிரகங்களாக்கக்கூடாது. எந்த கோபுரமானாலும் கூடாரமானாலும் தோட்டங்களானாலும் 2 நாளாகமம் 7:18 மேற்கோள் காட்டி கட்டடங்களை முக்கியப்படுத்துவது தவறு. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சாலமோனின் தேவாலயத்துக்கு பொருந்தும். இப்போதோ தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்து விட்டது. மத்தேயு 18:20 படி 2-3 பேர் இயேசுவின் நாமத்தில் கூடியிருக்கும்போது அவர்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணுவார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் படத்தையோ சுரூபத்தையோ தெய்வமாக்கக்கூடாது. மனிதரை ஒருபோதும் விக்கிரகமாக்கக்கூடாது. பேதுருவை கொர்நேலியு பணிந்து கொண்டான் என்று அப்போஸ்தலர் 10:25-26 பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு அவனை தடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். பிறவி சப்பானியை குணப்படுத்தின பவுலையும் பர்னபாவையும் நோக்கி, தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பூமாலைகளை கொண்டு வந்து பலியிட மனதாயிருந்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே என்று தங்களை தெய்வமாக்காதபடி தடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையையும் மரியாதையும் கனத்தையும் ஊழியர்களுக்கு கொடுக்கிறேனா? நான் ஒரு ஊழியக்காரனாக அவைகளை வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறேனா? இவைகள் ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். நிறைவாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஆராதனை என்பது சத்தியத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும், சடங்காச்சாரத்தை அல்ல. சத்தியத்தை மையமாக கொண்டிருக்க வேண்டும். பழைய ஏற்பாடு யூத ஆராதனை சடங்காச்சாரமானது. கிறிஸ்துவின் மரணத்தின் போது தேவாலய திரைச்சீலை 2ஆக கிழிந்து சடங்காச்சார ஆராதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. சடங்காச்சாரத்திலிருந்து ஆவிக்குரியதாய் ஆராதனை மாறிப்போவதை முன்னறிந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறினார். ஒரு ஓய்வு நாளிலே இயேசு சூமின கையுடைய ஒரு மனிதனை சந்தித்தார். யூத பாரம்பரியத்தின்படி ஓய்வு நாளன்று உயிரை காப்பாற்றலாம், ஆனால் சுகமளித்தல், நன்மை செய்தல் ஆகியவற்றுக்காக அடுத்த நாள் வரை காத்திருக்க வேண்டும். எனவே இங்கே யூதர்கள் அவர் என்ன செய்ய போகிறார் என கவனித்து கொண்டிருந்தார்கள். யூத நியாய பிரமாணத்தின்படி ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுவது கடுமையான குற்றம். ஓய்வு நாளை மீறுவதற்குரிய தண்டனை மரண தண்டனை. ஆனால் ஆண்டவராய் இயேசுவோ மனிதனுக்கு உதவாத சடங்காச்சாரத்திற்கு புதிய அர்த்தம் கொடுத்தார். ஓய்வு நாளிலே சுகமளித்தபடியினாலே அவரை கொல்லுவதற்கு திட்டம் வகுத்தார்கள். எவ்வளவு மோசமான ஒரு நிலை என்பதை பாருங்கள். ஆண்டவர் சத்தியத்திற்கு நேராக அவர்களை திருப்பினார் என்பதை நாங்கள் பார்க்க முடியும்.
நம்முடைய ஆராதனையில் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் சத்தியத்தின் வெளிச்சத்தில் மனிதனுடைய மாண்பு காக்கப்படுவதற்கு இடம் கொடுப்போம். மனித நேயத்தோடு காண்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உணர்ச்சி வசப்பட்டவர்களாய் அல்ல, உணர்வு பூர்வமாக உண்மையான இருதயத்தோடு இறைவனை தொழுவதே உண்மையான ஆராதனை என்பதை உணர்ந்தவர்களாக, ஆராதனை என்பது இடம் சார்ந்ததல்ல, இதயம் சார்ந்தது. காணக்கூடாத இறைவனோடு தொடர்பு கொள்வதே ஆராதனை என்பதை உணர்ந்து நாம் தேவனை ஆராதித்து அந்த ஆராதனையின் பலனை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென்.